பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெக்கன் ஹெரால்டின் அசிஸ்டன்ட் எடிட்டர் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி நேற்று ஃபைனலைஸ் ஆயிருக்கு. 28 + ஒரு ராஜ்யசபா சீட் வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே நம்மளும் நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். காங்கிரஸ் கேட்ட சீட் அப்படின்றது ரொம்ப அதிகம். பட் இப்போ இந்த 28 அப்படின்றது எந்த இடத்துல காங்கிரஸ் வந்து கன்வின்ஸ் ஆனாங்க சார்? கன்வின்ஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் வந்து எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படிங்கிற வகையில் பேசினதனுடைய விளைவு தான் காங்கிரஸ் இதற்கு ஒத்துக்கிட்டது. ஏற்கனவே நாம் கடந்த கால நேர்காணல்களில் பேசும்பொழுது காங்கிரஸ் வந்து 41 சீட்டு அவங்களோட கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு நீங்கள் வந்து எங்களுக்கு 41 சீட்டு கொடுத்தீங்க. ஸோ அந்த 41 சீட்டை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணணும். 2021ஆம் ஆண்டு திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதின்படி, இது ஒரு எலெக்ஷனு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலெக்ஷனு, இந்த எலெக்ஷனில் பிஜேபி உள்ளே வந்திருக்கிறாங்க, நான் வந்து அதிகப்படியிலான எண்ணிக்கையில் போட்டியிட்டு ஆகணும்னு சொன்னதின் பேரில் காங்கிரஸ் கட்சி வந்து 16 தொகுதிகளை திமுகவுக்கு விட்டு கொடுத்தது. ஸோ அந்த எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உள்ளாட்சிகளில் பங்கு கொடுப்பீங்க, வாரியங்களில் எங்களுடைய தலைவர்களை வந்து நீங்கள் நியமிப்பீங்க, டெம்பிள் போர்ட்ஸில் ஹெச்ஆர்என்சி போர்ட்ஸில் எங்கள் தலைவர்களை நியமிப்பீங்கன்னு நினச்சோம். இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அதாவது கடந்த டேர்மில் சொல்கிறீங்க? கடந்த டேர்மில் 2021 to 26 டேர்மில் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு அந்த 41 சீட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் 32, 33 சீட்டு ஜெயிச்சு 2 வருஷத்துக்கு ஒரு முறை ராஜ்யசபா உறுப்பினரை நாங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நடைமுறை மீண்டும் எங்களுக்கு வந்துடும். ஸோ டெம்பிள் போர்ட்ஸில் மற்ற இடங்களில் எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைனாலும் தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு அந்த 41 சீட்டை ரெஸ்டோர் பண்ணுங்கிறது தான் காங்கிரஸுடைய பிரதான டிமாண்டாக இருந்துச்சு. அதை அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, கிரீஷ் சோடங்கர், நிவேதிதா ஆல்வா மற்றும் மற்றவர்கள் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து டிசம்பர் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சந்திக்கும் பொழுது அவங்க வந்து 71 சீட்டு அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க, 70 சீட்டு ஆரம்பிக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து சீட்ஸை டிஸ்கஸ் பண்ணுற நேரம் இது கிடையாது, இன்னொன்று சீட்டை நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது, அந்த கமிட்டியோட டிஸ்கஸ் பண்ணணும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கமிட்டி போடுற வரைக்கும்னு சொன்னாங்க. இதில் காங்கிரஸ் வந்து டிசம்பர் 15 அப்படிங்கிற டெட்லைனை வேற கொடுக்குறாங்க. அதெல்லாம் திமுகவுக்கு பிடிக்கல. ஸோ டிசம்பர் 23, 24 தேதிகளில் கிரீஷ் சோடங்கர் வந்து ஏஎன்ஐக்கு கொடுக்கின்ற ஒரு பேட்டியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை வைக்கிறார். அந்த முழக்கம் வந்து மறுநாள் ஒரு பிரபல தமிழ் நாளிதழில் தலைப்பு செய்தியாக வருகிறது. அதற்கு பிறகு திமுக மூத்த காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம் அவர்களை அழைத்து எல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தொடர்ச்சியாக தாவேகாவை வைத்து காங்கிரஸ் வந்து ஒரு பார்கெனிங் சிப்பாக திமுகவை மிரட்டுவது போன்ற ஒரு பாணியில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு சில தலைவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் வந்து ரொம்ப தெளிவாக திமுக கிட்ட 41 சீட்டு மட்டும் வாங்கணும், தாவேகாவை பற்றிலாம் பேசக்கூடாது, அது பெரிய ஆப்ஷன் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில தலைவர்கள் தாவேகாவை பாராட்டுவது, தாவேகாவுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டை எட்டுறது வந்து மார்ச் 1ஆம் தேதி. பிப்ரவரி 28ஆம் தேதி எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக முடித்து கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய குழுவும் திமுகவினுடைய குழுவும் அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்கிறார்கள். சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சி வந்து அவங்களோட டிமாண்டை 34 வரைக்கும் குறைக்கிறாங்க. திமுக வந்து 25லேயே நிற்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து நாங்கள் எங்கள் ஹைகமாண்டை கேட்டுட்டு வரோன்றாங்க. திமுக ஹைகமாண்டும் ஓகே, உங்களோட டிமாண்டுக்கு நாங்கள் எங்கள் ஹைகமாண்டை கேட்டுக்கிட்டு வரோம். சுமூகமான இடத்துல அந்த டாக்ஸ் வந்து அன்னைக்கு முடியுது, சனிக்கிழமை. பட் ஞாயிற்றுக்கிழமை டெல்லிக்கு சென்றவுடன் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து திமுக கொடுத்த 25 சீட்டு எங்களுக்கு ஒத்து வராது, அந்த டிமாண்டுக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தாவேகாவையும் அந்த கட்சியினுடைய தலைவருமான நடிகர் விஜய் அவர்களை வந்து பயங்கரமாக புகழ்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தையும் ராகுல் காந்தி அவர்களுடைய பாப்புலாரிட்டியும்
தமிழக வெற்றி கழகம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அங்கீகரிக்கிறாங்க அப்படின்ற இடத்துல அவர் பேசும் பொழுது, அன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் முதல்வருக்கு சொன்ன பிறந்தநாள் வாழ்த்துக்களில் பிரதர் அப்படிங்கிற வார்த்தை மிஸ்ஸிங். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான முடிவை எடுத்து விட்டதோ, அல்லது வந்து மனதளவில் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்கள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியில போகணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் தான் நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்களும் ஸ்டெப் இன் பண்ணி இந்த அலையன்ஸை சேவ் பண்ணுறாங்க. இல்லைனா கூட இந்த அலையன்ஸ் பிரேக் ஆகிருக்காது. ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் இந்த தலைவர்கள் வந்து உள்ளே வருவாங்க. அதன்படி மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் வந்து இனிமே வந்து நார்த் இந்தியாவிலேருந்து லீடர்ஸ் அனுப்பிச்சு சரியாக வராது, லோக்கல்லையே நம்ம சீனியர் லீடர்ஸ் அனுப்பிச்சாதான் சரியாக வரும்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் பண்ணி சிதம்பரம் அவர்களை வந்து அவங்களுடைய எமிசரியாக முதல்வரை சந்திக்க அனுப்புகிறார்கள். முதல்வர் வந்து உங்களுடைய டிமாண்ட் 41 பூர்த்தி பண்ண முடியாது, 34க்கு நீங்கள் இறங்கி வந்தாலும் அதையும் பூர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல திமுக இல்லை, தேமுதிக வந்திருக்கு, பல கட்சிகளுக்கு நான் சீட்டு கொடுக்கணும், என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல், எனக்கு மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுக்கும் இது முக்கியமான தேர்தல், அதனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாருக்கும் இருக்குது. நான் வந்து 170 165 கீழே என்னுடைய கட்சிக்கு நான் சீட்டு கொடுக்க முடியாது, அதனால் அலையன்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இதற்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஃபைனலாக சிஎம் முடிக்கும் போது நீங்கள் வீடேறி வந்திருக்கிறீங்க, 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், 27 ப்ளஸ் ராஜ்யசபாவோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் சிஎம் கொடுத்த ஆஃபர். பட் அந்த ஆஃபரை சிதம்பரம் அவர்கள் கர்கேக்கு சொன்ன பிறகு கர்கே அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசி ஃபைனலாக என்ன முடிவுக்கு வராங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களை கூட்டு கேட்கும்போது உங்களோட ஃபைனல் ஆஃபர் என்ன, 34 சீட், அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க 28, ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம், 6 சீட்டு, 6 சீட்டுக்கு நீங்கள் அலையன்ஸை பிரேக் பண்ணுவீங்களா, அதுவும் 20 வருட கால ஒரு அலையன்ஸை 6 சீட்டுக்கு நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு ஐடியாலஜி எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை மல்லிகார்ஜுன கர்கே கொண்டு வரும்போது தான் இந்த அலையன்ஸ் வந்து திருப்பும் ட்ராக்குக்கு வருது. நேற்று மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் பேசும்பொழுது ஒரு சீட் ஆட் ஆகுது. ஸோ 28+1 இவங்க ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த டீலை முடித்தது வந்து மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் சோனியா காந்தி அவர்களுடைய தலையீட்டால் தான். ராகுல் காந்திக்கு இதில் உடன்பாடு பெருமளவில் இல்லைன்னாலும் அவர் வந்து மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் காங்கிரஸ் தலைவர், அவர் முடிவெடுத்து விட்டதால் ஓகே அப்படிங்கிற அவருடைய கன்சென்ட்டையும் கொடுக்குறாரு. ராகுலுக்கு ஏன் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, 41 சீட்டு கண்டெஸ்ட் பண்ண கட்சியை 25 கொண்டு வந்து இப்போ 28 கொடுக்குறதே என்னமோ பெரிய ஒரு மேக்னானிமஸாக பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். பட் திமுகவில் என்ன பாயிண்ட்னா, நீங்கள் 5 வருஷத்தில் கட்சியை எப்படி வளர்த்துருக்கீங்க, என்ன உங்களுடைய ஸ்டேக் என்னங்கிறது தான். நீங்கள் வந்து ராகுல் காந்தியோட இமேஜ் இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு இருக்குதுங்கிற விஷயத்தையே நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் என்ன, நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வளர்ப்பதற்காக இந்த 5 ஆண்டுகளில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 170 தொகுதிகளை நிற்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு குறைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு சரி கூடுதலாக கொடுக்கலான்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்க சார்? குறிப்பாக காங்கிரஸ் வேணும்ல, நெசசிட்டி தானே. காங்கிரஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிற எண்ணம் திமுகவில் இருக்குதுல்ல. காங்கிரஸ் போயிட்டாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் இல்லைனாலும் தேர்தலை சந்திப்பதற்கு திமுக தயாராகி விட்டது, டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற டயலாக்ஸ் எல்லாம் வந்து மீடியாவில் பேசப்பட்ட வசனங்கள் தான். இது திரைப்பட வசனங்கள் தான், பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் எல்லாம் இது கிடையாது. அரசியலில் வந்து அதுவும் அரசியலில் 50 வருட காலம் இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், காங்கிரஸ் இல்லாமல் எலெக்ஷனுக்கு போனீங்கன்னா எவ்வளவு சிரமமாக இருக்கும்னு. அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு தெரியும், அவங்க காங்கிரஸை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, லாக்கை ரிலீஸே பண்ணலை. கடைசியில் சும்மா ரிலீஸ் பண்ணி பார்க்கும் பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து திருப்பி இல்லை நீங்கள் லாக் போடாதீங்க, நாங்களே அந்த சாவியை பூட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க பூட்டிட்டு போயிட்டாங்க. திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எங்கேயும் போக மாட்டாங்க, அப்படி போனாலும் அவங்கள எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு திமுகவுக்கு தெரியும். காங்கிரஸும் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம போக மாட்டோம்னு தெரிஞ்சே தான் டிஎம்கே கிட்ட இந்த கேமை விளையாடிட்டு. அப்போ திமுகவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை கொண்டுட்டு போனாங்க. நிச்சயமா திமுக வந்து இதை கேர்லெஸ்ஸாலாம் ஹேண்டில் பண்ணலை. கனிமொழி அவர்களுடைய பங்கு இந்த அலையன்ஸ் சேவ் ஆனதில் மிகப்பெரியது.
அதே மாதிரி காங்கிரஸ்ல கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள், திரு சிதம்பரம் போன்றவர்கள், செல்வ பெருந்தகை அவருடைய மகளுடைய நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால அந்த ஒரு 4 மணி நேரம் முன்னால வரைக்கும் இங்க சிஎமோட உட்காந்து அலையன்ஸ் டாக்ஸ் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அது வந்து காங்கிரஸும் விட்டுறணுங்கிற எண்ணத்துல இல்லை, திமுகவும் வெளியில என்ன பிரபடவனா இருக்கலாம், காங்கிரஸ் இல்லைன்னா பரவாயில்லைன்னா, ஆனா அவ்வளவு அழகா வந்து காங்கிரஸ் இல்லாம இந்த தேர்தலை சந்திக்க கூடாது, சந்திக்க முடியாது. காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் கொண்டு வர வாக்குகள், காங்கிரஸ் கொண்டு வர பெர்செப்ஷன், காங்கிரஸ் கொண்டு வர சப்போர்ட் பேஸ் எல்லாம் இருந்தாதான் திமுகவுக்கு வந்து இந்த தேர்தலில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கும் மேலோங்கி முதலமைச்சருக்கு இருந்ததுனால தான் அவங்க வந்து காங்கிரஸை எந்த இடத்துலையும் கிரிட்டிசைஸ் பண்ணல. நீங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் பேசி கொண்டிருந்த போது கூட திமுகவினுடைய ஐடி விங் பேசியிருப்பாங்களே தவிர திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட காங்கிரஸை விமர்சனம் பண்ணி பேசல. ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியும், நாமளும் திருப்பி இதுல விமர்சனம் பண்ண பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அலையன்ஸ் வந்து ஒரு ஜெல் ஆகாது. அதனாலதான் காங்கிரஸ்காரங்க வேணா பேசிட்டு போட்டோம், நம்ம ஆட்கள் பேசக்கூடாதுன்னு அவர் ரெஸ்ட்ரைன் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் காங்கிரஸ் வேணும். ஆனால் சார் இப்போ காங்கிரஸுக்கு இப்போ அவங்க கேட்ட சீட்டை விட கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் இன்னொரு பர்செப்ஷன் என்னன்னா, இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகளுக்கோ அல்லது எம்எல்ஏவை தாண்டி மற்ற தொண்டர்களுக்கோ இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா சார்? ஏன்னா கிரீஸ் ஜோர்டனுக்கு நேற்று சொன்னது வந்து உண்மையாகவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எந்த கட்சியுமே வந்து சீட் ஷேரிங்கில் மகிழ்ச்சியாக இருக்கவே இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் விடுதலை சிறுத்தைகள் வந்து டபுள் டிஜிட்டல் நம்பரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து கட்சிக்காரங்க கிட்ட பேசிட்டு நேராக போய் அறிவாலயத்துக்கு போய் 6 சீட்டுக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. அவர் வந்து கட்சிக்காரங்க கிட்ட சொன்னது என்னன்னா, 6 சீட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டோம், ஏன்னா இந்த கூட்டணி உடையக்கூடாது, மகிழ்ச்சி இல்லைதான், கூட்டணி உடையக்கூடாது, அதுவும் திருமாவளவனை காரணம் காட்டி இந்த கூட்டணி உடையக்கூடாது, இது கொள்கை கூட்டணிங்கிறார். ஸோ அதன் பிறகு திருமாவளவன் அவர்களுடைய கட்சி 6 சீட்ல போட்டிட்டு 4 சீட்ல ஜெயிச்சாங்க. 2 பொது தொகுதியில ஒரு தலித் கட்சி ஜெயிக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால இந்த அலையன்ஸ்ல ஜெல் ஆகாது, தலைவர்கள் பேசிட்டாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்கிறோங்கிறதெல்லாம் அவங்கவுங்க தொண்டர்களுக்காக பேசப்படுகின்ற விஷயமே தவிர கீழே இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா நிச்சயமா வெற்றி பெறணும்னா நீங்க மக்கள் ஆதரவு இருந்தால் வெற்றி பெறலாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு வந்து பெருமளவில் கேடர் பேஸ் கிடையாது. தேமுதிகவை விட குறைவான எண்ணிக்கையில தான் அவங்க பூத் லெவல் ஏஜென்சியே வச்சிருக்கிறாங்க. 22% 89ல் இருந்த காங்கிரஸினுடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு 4% மாறி இருக்கிறது. காங்கிரஸுக்கு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து தொண்டர்களால் வரக்கூடிய வாக்குகள் கிடையாது. அது வந்து காங்கிரஸ் கட்சியின் மீது அபிமானம் கொண்டவர்களால் வருகின்ற வாக்கு. அது வந்து ஒரு ஓட்டர் பேஸ்ட் பார்ட்டியை தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி இல்லை. ஸோ அந்த ஓட்டர் வந்து நீங்க திமுகவிட இருந்தீங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க, நீங்க தாவேகாவுக்கு போனீங்கன்னா அப்படியே தாவேகாவுக்கு மாறுவாங்க அந்த காங்கிரஸ் ஓட்டர்ஸ், அவ்வளோதான். அதனால அவங்க வந்து நீங்க சண்டை போட்டுட்டீங்கிறதுக்காக அவங்க மாறப்போதில்லை. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நிர்வாகிகளுக்கு பிரச்சனைகள் இருக்கும். சின்ன சின்ன பதவியில இருக்கிறவங்க தாவேகாவுக்கு இங்கேருந்து விலகி போவதற்கான வாய்ப்புகளை சின்ன சின்ன இடங்கள்ல நான் பார்க்குறேன். பட் பெருமளவுல அலையன்ஸ்ல வந்து ஒரு சலசலப்பெல்லாம் இனிமே இருக்காது. ஏன்னா பவர் பாய்சன் மட்டும் இல்லை, பவர் பசையும் கூட. ஆனால் சார் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே தாவேகா வேண்டான்ற ஒரு முடிவை காங்கிரஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் அவங்க தாவேகா வேணுன்ற முடிவே எடுக்கல. ஸோ தாவேகா வேணுன்ற முடிவு எடுக்காத ஒரு கட்சி தாவேகா வேணான்ற முடிவை எப்படி சொல்றாங்க? எங்களை வச்சுதான் அவங்க சீட் அதிகரிச்சாங்க அப்படின்றத கிளைம் பண்றாரு சார். இருக்கட்டும், சீட் அதிகரிச்சாங்கன்னா அது ஒரு பெருமை ஆதவர்ஜுனா அவர்களுக்கு. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேங்க, விஜய் அவர்கள் வந்து அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கை வந்து எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னால பேசியிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் பிரளயம் அடிச்சிருக்கும். அவர் முதல்ல பேசிட்டதுனாலதான் அதை காரணம் காட்டி திமுக கிட்ட இன்னைக்கு 3 சீட்டு அதிகமா வாங்கி இருக்கிறாங்க காங்கிரஸ். நான் இன்னொன்னு சொல்றேன், விஜய் அப்படிங்கிற ஃபேக்டர் இல்லைன்னா கூட திமுக கிட்ட இந்த முறை அதிகமான சீட்ஸை காங்கிரஸ் நிச்சயமா கேட்டிருப்பாங்க. இந்த முறை அவங்க பப்ளிக்கா பேசக்கூடிய சிச்சுவேஷன் வந்தது ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி அவங்க நினைச்ச அந்த ஆப்ஷனை காரணம் காட்டி பேசி கொண்டிருந்தார்கள். இதை வந்து ஆதவர்ஜுனா அவர்களோ மற்றவர்களோ தாவேக்காவில் இருக்கிறவங்க வந்து எங்களால தான் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. உங்களால அவங்களுக்கு வந்து ஒரு சில பலன்கள் இருந்தது. அரசியல்ல எப்பவுமே அப்படிதாங்க இருக்கும். போன முறை
மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்போதே காங்கிரஸ் வந்து நாங்கள் கூட்டணி விட்டு வெளில போயிடலாமான்னு கேட்க தான் எல்லா கட்சியும் கேட்கும். இல்லைன்னா இன்னொரு பிரம்மாஸ்தம் வச்சிருக்காங்க காங்கிரஸ். என்ன சார்? நாங்கள் வெளில போனால் என்ன, எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்கள் 55 வருஷமா ஆட்சியில் இல்லை, இன்னும் 5 வருஷம் இல்லாமல் போயிட்டு போகிறோம், ஆனால் எங்கே இல்லாமல் அந்த கட்சி ஜெயிக்குமா அப்படிங்கிற பிரம்மாஸ்திரம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. அதெல்லாம் ஒன்றும் டிவிக்கே காரணம் காட்டி இந்த முறை அதிகமான சீட்ஸ் வாங்கிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது டிவிகேவுக்கு ஒரு வெற்றியான்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் திமுக விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருந்தா அது பெரிய வெற்றி. அதே போல இந்த திமுகவுக்கும் இது ஒரு வெற்றியா சார்? ஏன்னா 21 கட்சிகள் கிட்ட இப்போ ஃபைனலா இருக்காங்கன்னும் பொழுது பெர்செப்ஷன் வைஸும் இது எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? தேர்தலில் வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார். நீங்கள் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஒரு மெகா கூட்டணியை மேலும் ஒரு மெகா கூட்டணியா ஸ்டாலின் கட்டமைக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க பயத்தின் வெளிப்பாடா எடுத்துக்கிட்டீங்கன்னா பயத்தின் வெளிப்பாடு, அரசியல் சாதுரியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் சாதுரியம். நீங்க எந்த கண்ணாடி போட்டு பாக்குறீங்களோ அதுதான். எல்லா கட்சிகளுமே ஒரு 4 முனை போட்டின்னு வரும்பொழுது அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண நிச்சயமா ட்ரை பண்ணுவாங்க. டிஎம்கே அதை ட்ரை பண்றாங்க. அதை பயத்தின் வெளிப்பாடுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமா பயத்தின் வெளிப்பாடு. அது அரசியல் சாதுரியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் சாதுரியம். ஆனா அது ஒரு வெற்றி தான். நேத்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் எப்பவுமே வெளியில போலங்க அந்த அலையன்ஸை விட்டு காங்கிரஸ் போகவே இல்லை. அது அந்த சஸ்பென்ஸ் இருக்கதான் இருக்கும். அந்த சஸ்பென்ஸ் நிச்சயமா இருக்கதான் இருக்கும். எல்லா தேர்தல்கள்லயும் அது இருக்கும். இந்த தேர்தலில் தாவேகாவுக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஊடக வெளிச்சத்தினுடைய ஒரு பாதி காங்கிரஸுக்கு போச்சு. அதனால காங்கிரஸுக்கு ஒரு பொனான்சா, அவ்வளவுதான். அதே போல இப்போ திமுக கூட்டணி இந்த அளவுக்கு 21 கட்சிகளோட இருக்கு இல்லையா? இது வந்து என்டிஏவுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பலவீனமா தோணுமா? இப்போ இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸா இருக்கும் பொழுது ஒரு மனநிலை அடிப்படையில எப்படி அவங்க அந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தானே கட்டமைச்சிருக்காங்க. ஆன் பேப்பர்ல அந்த அலையன்ஸும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. அவங்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி போக போகுது, அவங்களோட சீட் ஷேரிங் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேகா வர்சஸ் நாத்தாக்கா, இப்படிதான் களம் இருக்கு. இதுல 2வது கட்சி 3வது போகுமா, 3வது கட்சி 2வது வருமா, இல்லை 3வது இருக்கிற கட்சி முதல் இடத்துக்கு வருமாங்கிறதெல்லாம் தேர்தல் முடிவு தான் சொல்லணுமே தவிர நாம எதுவும் பண்ண முடியாது. களத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்கும்போது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகே வர்சஸ் என்டிகே. ஓகே சார், இறுதி ஒரு கேள்வி வேணா, இப்போ தாவேகா வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு சதவீத வாக்குகள் இருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் கூட தஞ்சாவூர் கூட்டத்திலையும் விஜய் அவர்கள் அவருடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்குன்றதுலாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் இன்னமுமே அலையன்ஸ் யாருமே வரலன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு சார்? உள்ள தாவேகாவுக்கு செல்வாக்கு இல்லைன்ற இந்த கட்சிகள் நினைச்சிட்டு இருக்காங்களா? செல்வாக்கு இல்லைல்ல, அவர் செல்வாக்கு ப்ரூவ் பண்ணட்டும், அப்புறம் போகலாம். செல்வாக்கை ப்ரூவ் பண்ற வரைக்கும் நம்ம செல்வாக்கு இருக்கிறவங்களோடவே இருந்துக்கலாங்கிறது தான். அதுக்காக இதை வந்து விஜயை அவங்க குறைச்சி மதிப்பிடுறாங்கிறதெல்லாம் நான் ஏத்துக்கல. விஜய் அவர்களுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். பட் ஒரு பயம் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு. அங்கே போய் ஜெயிக்க முடியலன்னா என்ன, இங்கே திமுகவில் நின்னா 6 சீட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு 4 சீட்டாக ஜெயிக்கலாம், அங்கே போய் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன, விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணட்டும், ப்ரூவ் பண்ண பிறகு அவர்கிட்ட போகலாம். இது வந்து விஜய்க்கு செட்பேக் கிடையாது. முதல் தேர்தலில் எப்பவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய நட்சத்திரங்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க முதல் தேர்தலில் தனியாக மட்டும்தான் போட்டி போடணும். அப்போ தான் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்து தெரியும். காங்கிரஸோட விஜய் போட்டி போட்டிருந்தா கூட காங்கிரஸ் பாதி கிரெடிட் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. வேலையே செய்யாமல் பாதி கிரெடிட் அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ என்ன ஓட்டு % வாங்கினாலும் அது விஜய் அவர்களுடைய முகத்துக்காகவும் விஜய் பேசிய பேச்சுக்காகவும் விஜய் கட்சிக்காகவும் போடப்பட்ட வாக்குகள் அப்படிங்கிறதுல தாவேகா வந்து மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது விஜயகாந்தா இருக்கட்டும், என்டிஆரா இருக்கட்டும், சமீபத்தில் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை 5 வருடங்களுக்கு பிறகு கலைத்த திரு சிரஞ்சீவி அவர்களா இருக்கட்டும், முதல் எலெக்ஷன்ல நட்சத்திரங்களுக்கு, மிகப்பெரிய நட்சத்திரங்களுக்கு தனியா போறது மட்டும்தான் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் இப்ப விஜய் அவர்கள் ஒரு 15-20% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் பேச்சுக்கு. 2026 தேர்தலில் 29 தேர்தலில் அவங்க யாரையாவது கூப்பிடணுமா? தேவையே கிடையாது. பனையூர் வாசல்ல போய் எல்லா கட்சிகளும் விஜய் அவர்களுடைய கட்சி அலுவலகம் வாசல்ல நிற்பாங்க. அப்போ திமுகவோட இந்த கிராண்ட் அலையன்ஸ்க்கு விஜயினுடைய ஃபேக்டரும் ஒரு முக்கியமான காரணமா நிச்சயமா நிச்சயமா விஜய் ஒரு ஃபேக்டர் தான், அதை நான் மறுக்கவே இல்லையே. விஜய் பெரிய ஃபேக்டர் இந்த எலெக்ஷன்ல. திமுகவும் அதிமுகவும் தங்கள் கூட்டணிக்கு கட்சிகள் வரணும்னு நினைச்ச அதே நேரத்துல தாவேகாவுக்கு எந்த கட்சியும் போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க.
ஸோ அதுவே தாவேக்காவுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இதெல்லாம் மாரல் விக்ட்ரிஸ் தான், நான் இல்லைன்னே சொல்ல. பட் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த எலெக்ஷன்ல தனியாக தான் நிற்கணும். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.